தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் புகழ் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான திருபலி நன்றி திருபலியாக ஜெகதீஷ் குடும்பத்தினர், ஆனி குடும்பத்தினர், இருதய பாபு குடும்பத்தினர், கேடி சகாயம் பாப்பம்மாள் குடும்பத்தினர் நன்றிபடியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அத்தனை குடும்ப இந்த நாளிலே ஆண்டவன் நிறைவாக இக்குடும்பங்களை ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். மேலும் ஃபெலிக்ஸ் ஜேக்கப் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்களுக்காக மேரி அனைத்தா குடும்பத்திலே குடும்ப சமாதானம் கிடைக்க வேண்டியும், அனுஷா நிஷா விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்றும், ரியான் தாமஸ் நல்ல உடல் சுகம் பெற வேண்டும் என்றும், அகஸ்டின் குமார் மரியா குடும்ப தேவைகளுக்காகவும் இத்திருப்பலி நாம் ஒப்புக்கொள் செபிப்போம். அத்தனை பேருடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் குடும்ப தேவைகளையும் நம்முடைய பாதுகாவல் பருந்து பேசி பெற்று தரும்படியாய் என்றாள். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன மரியா அமளி, மரிய செல்வம், சிலுவை பிச்சை ஆகியோருடைய ஆண்மையிலே பாற்றுக்காக நாம் செபித்து பலி ஒப்புக் கொடுப்போம். அன்புகளுடைய அருமையான இந்த மாதத்துடைய இந்த 2வது செவ்வாய்க்கிழமை கொடியேற்பதெல்லாம் பொழுது அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த நாளிலே இந்த மாலை திருப்பலியில நாம் அனைவரும் ஒன்று கூடி அவரிடம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும், தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பும் பாதுகாவலும் நமக்கு எப்போதும் துணையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடி இத்திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் சில நேரங்களில் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறலாம், தீமைகளை விதைப்பவர்களாக இருக்குது. இதுதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் கோதுமை மணிகள் வளர வேண்டும், அது வளராமலே முற்றி போய் விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நிறைய கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு கடவுள் நமக்கு நிறைய நன்மை செய்கிறான். சில நேரங்களில் பிறர் நமக்கு நன்மை செய்கிறாங்க. ஆனால் நாம் அவளுக்கு நன்மை செய்யாமல் தீமையை செய்திருப்போம் ஆயின் அதற்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை நாங்கள் பணிந்து வேண்டுகிறோம். புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் எங்களுன் கொடைகளை எல்லாம் அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற
அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று, அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றி நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரிய மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தி அவர்களுக்கு எதிராக எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிலிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படி விளைவித்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்ததற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியை உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்வதில்லை. அவற்றுக்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார்கள். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டில் திரும்புவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கையாலேயே. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்கு உண்டு, ஆனால் அவைகள் முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவைகள் தொட்டு உணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொடைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோருக்கு அவற்றின் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர். பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணை கேடையும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். பல்லவி. இஸ்ரேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். Alleluia.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 9 இறை திரு வசனங்கள் 32 38 முடிய. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் விரட்டியதும் பேச இயலாது அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயேல் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்கள் அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்போது அவதம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்புமாறு அறுவடையின் உரிமையாடும் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் வழியாக எடுத்துரைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதில்: புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபமுள்ள புனித அந்தோனியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறை வாழ்வில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், தொழிலை ஆசீர்வதிக்கவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோனியாரை எங்களுக்கு பாதுகாவலாய் கொடுத்திருப்பதற்காகவும் மறுபடியாக நம்பிக்கையோடு நாங்கள் ஏறெடுத்த எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுக்களையும் எங்கள் உள்ள கிடங்கில் புதைந்து இருக்கிற தேவைகளையும் அறிந்து அவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். ஒரு காணிக்கை பொருளாக
நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்தேன் பலியாக. நன்மையே பாயோ பலியாக. அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்றுபடி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோணியார் என்னும் புனிதருடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை ஏற்றிடவுமை வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வழியாக இவருக்கு மாற்றளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராங்க. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. இப்பொழுது அந்தோணியாருடைய நினைவு நாளிலும் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பின் நிலையால் எங்களை எல்லாம் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகிறேன். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எழுத்துமாக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இரண்டில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இதனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று மக்க ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எம்பேராய ஜான் எல்லா திரு நிலையினராக அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்திடும். புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த நாள்
காணக்கூடிய அருளை தந்து காலை முதல் இந்த நேரம் வரை இந்த நாள் நிறைவடையும் வேளையில் இருக்கிறோம். இந்த நாள் முதல்மாய் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மையான காரியங்களுக்காக நன்றி செல்வோம். சிறப்பாக இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடும் அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபபூதிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடலுள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காகும், நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும் மன்றாடுவோம். உயிர் தழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனிதமிக்க மரியாள், ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப், நமது வங்கியின் பாதுகாப்பும் தந்தையுமான புனித அந்தோனியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்ஸ், அதீவ சகாய், எவ்வளவிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடன் நாங்கள் நடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் கற்பித்த அற்புதமான ஜெபத்தை நாம் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நன்மைகளை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தவர என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவர நம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானம், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துள்ள திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவனே நேசர் அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியா ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரே, இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் என்னுடைய எல்லா விதமான குற்றங்களும் தீமை அனைத்தொன்று எங்களை விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்திடும். நாங்கள் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறி. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூட்டட்டும், நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே செல்வேன் என்று இயேசு நன்மைகளை மட்டுமே நாம் சென்ற இடங்களெல்லாம் செய்தவர். நம்மையும் செய்வதற்காக அழைப்பு விடுப்பவர். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெறு பெற்றோம். ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியேன், எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். நீ
முழங்கால் படியிடுவோம். கோடியிருப்பது நாம் பொழுது அந்தோணியாருடைய சிறப்பு மிக்க இந்த மாதத்துடைய இந்த 2வது செவ்வாய்க்கிழமை அற்புதமான இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய ஆசிரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஒரு தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்திலே முழுமையாய் பங்கேற்று அவருடைய அருளையும் இரக்கத்தையும் திருவிருந்தின் வழியாக பெற்றிருக்கிறோம். உளமகிழ்ந்து நன்றி உள்ளத்தோடு நம்ம அந்தோனியா நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் புனித அந்தோணியாரை வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரை எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, நாம் கேட்ட அநேக காரியங்களை நமக்காக தயால உள்ளத்தோடு பரிந்து பேசி பெற்று தந்திருக்கிற ஒரு மாபெரும் புனிதரை நம்முடைய பாதுகாவலராய் பெற்றதற்காக நாம் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த புதிய மாதத்தின் 2வது வாரத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். அவர் நமக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கவும் அவருடைய வழிதுணை நமக்கு எப்போதும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுவோம். சிறப்பாக நம் குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள யாவரையும் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் குடும்பத்தில் இருக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சியும் நிறைவும் தங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், அவருடைய எதிர்காலங்கள், அவருடைய கல்விகள், அவருடைய படிப்புகள், மேற்படிப்புகள் அத்தனையும் சிறந்து விளங்கவும், பிள்ளைகளுக்கான முயற்சியில் குறிப்பாக படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும், பிள்ளைகள் மேற்படிப்புகள், வெளிநாட்டு பயணம் எப்படியாய் முனைந்திருக்கிற முயற்சி இருக்கிற பிள்ளைகளுக்கு அத்துணை காரியம் அனுகூலமாகும்படியாய் மன்றாடும். இன்னும் நாம் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து எடுக்கிற பல முடிவுகள், முயற்சிகள், திட்டங்கள் அனைத்தும் நலமாய் அமைய வேண்டுமாய் மன்றாடும். நம் குடும்பத்தில் நடக்க இருக்கிற பல நல்ல நிகழ்வு, சுபகாரியங்கள், பிள்ளைகளுக்கான திருமணங்கள், குழந்தை வரங்கள், குழந்தை பாக்கியங்கள், கருவுற்று இருக்கிற பிள்ளைகள் குழந்தை நல்ல முறையில் பெற்றெடுக்கக்கூடிய வலிமைகள், இப்படியாய் பல நல்ல காரியங்கள், நாம் எடுக்கிற முயற்சிகள், சிறப்பாக வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இப்படியான பல திட்டங்கள் அத்தனையும் வெற்றியாக்கி தரும்படியாய் ஜெபிப்போம். நாம் செய்கிற வேலைகள், பணிகள், தொழில்கள், வியாபாரங்கள், அதன் வழியாய் நமக்கு கிடைக்க இருக்கிற பொருளாதார தேவைகள், குடும்பத்தினுடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கவும், வரும்படிகள் பெருக்கவும், போதும் என்ற மனதோடு வாழவும், உழைக்கிற உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், இன்னும் நாம் தொழில் குறித்து பல எடுக்கிற பல முயற்சிகள், பல திட்டங்கள் அனைத்தும் நம்முடனிருந்து நம்மை வழிநடத்தும்படியாய் மன்றாடும். நம்மில் அநேகர் பலவிதமான உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், பலவிதமான மருந்து மாத்திரைகள், வலி நிவாரணிகளை உட்கொண்ட பிற்பாடும் கூட இன்னும் உச்சந்தலைந்து உள்ளம் கால்வரை பல வேதனைகள், வலிகள், துன்பங்கள், காயங்கள் இப்படியாய் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். பாதுகாவுடைய அற்புத தொடுதல், சுகமளிக்கும் குணம், சுமகளிக்க வல்லமை அவளை தொட்டு சுகத்தை தரும்படியாய் என்றான். இன்னும் அநேகர் பலவிதமான உள்ள நோய்களால், மன நோய்களால், அமைதியின்மைகளால், மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இப்படி என்று பலவிதமான கவலைகள், அச்சங்கள், பயங்களால், தூக்கமின்மைகளால், நிறைவின்மைகளால், மகிழ்வின்மைகளால் இருந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் நிறைவையும் தூக்கத்தையும் மனதிற்கு ஒரு இதத்தையும் நம்பிக்கையும்
விதைக்க வேண்டுமாய் என்றாள். இன்னும் இந்த ஆலயத்தில் குடும்பி ஜெபித்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மன கவலைகளில் ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதையும். அடியார் நம்முடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியையும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றலை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராங்க. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை ஆராதனைக்கு நாம் இணைவோம். எனக்கு பிரியமானவர்களே, தருமையான அந்தி சாயும் வேளையில ஆண்டவருடைய சந்நிதியில நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கூடி வர அவருடைய ஆசிரை நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கொடுத்த அற்புதமான இந்த மாலை ஆராதனைக்காக நன்றி சொல்வோம். யோபு எழுதிய புத்தகம் அதிகாரம் 5:9 சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறார். இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் அவ்வளவு ஒரு கொடூரமான வெயில். நாங்களும் நினச்சேன் நம்ம திருப்பி மே மாதத்துக்கு போயிட்டோமோ, ஏன் இப்படி ஒரு சூடு, இப்படி ஒரு வெயிலுடைய கனல்
சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கே போக முடியும், ஏன்னா அவ்வளோ ஒரு வெயில் கொடுமை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாலை வேளையில், அதுவும் குறிப்பாக இரவு வேளையில் இதமான ஒரு மழையை பொழிந்து இந்த பூமியை குளிரச் செய்து பல பரவலாக பல இடங்களில் நல்ல மழையை பொழிந்து அற்புதமான ஒரு இயற்கை சூழலை ஆண்டவன் உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறாரே, அதற்கு கூட நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். இந்த அருமையான நல்ல நாளிலே நான் சொல்வது போல இந்த மாதத்தினுடைய இந்த 9வது நாளை நானும் நீங்களும் நாம் அனைவரும் காணக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் உருவாக்கி கொடுத்து நன்மைகளினுடைய நாயகனாக நம் வாழ்வில் எப்பொழுதும் எந்நாளும் நன்மையை மட்டுமே செய்து நன்மைகளால் நமது வாழ்வை அணி செய்து அழகுபடுத்தி பார்க்கிற அற்புத தெய்வத்தை நாம் இன்று ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோம். எழுந்திருப்போம், எழுந்து ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆத்மநாதர் இயேசுவை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியிலும் உண்மையிலும் உம்மை ஆராதிக்கும் என்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவர் நமக்கு செய்த அநேக நன்மைகளை நான் எப்படி ஆண்டவரை நன்றி சொல்லி பாடுவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பேன், அவரை பாடிக்கொண்டே இருப்பேன், என் உயிர் மூச்சு என் உடல் இருந்து செல்லுகிற வரை நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன் என்று எத்தனையோ புனிதர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். எனவே இந்த ஆராதனை வேளையில் நாமும் கூட ஆண்டவர் செய்த அநேக நன்மைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் உள்ள மகிழ்வோடு உள்ளத்திலிருந்து தெரிந்த இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். கரங்களை தட்டி ஆராதிக்கின்றோம், ஆத்மநேசரேசுவை ஆராதிக்கின்றோம். கீதம் பாடி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா என்ற கீதம் பாடி நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அனைவருமாக அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். அனைவருமாக அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இன்று நாங்கள் விசுவாசத்தால் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை முகமுகமாய் காண்டு உம்மை ஆர்ப்பரித்து உம்மை ஆராதிக்கிறோம் என்று பாடி துதிப்போம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம். அனைவருமாக வாயை திற
இருக்கிறார். நாமும் கூட சந்தோஷத்துடைய மக்களாக ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை, சந்தோஷத்தால் சொந்த மக்கள் ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையோடு ஆராதிப்போம். நோய்கள் மாறும், பேய்கள் ஓடும், மண்குடம் உடையும், தீப்பெற்று எரியும் ஆராதிக்கின்றோம். நோய்கள் மாறும், பேய்கள் ஓடும், மண்குடம் உடையும், தீப்பெற்று எரியும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். செய்தி 4ஆம் அதிகாரத்துல அந்த தண்ணீர் எடுக்க வந்த அந்த சமாரிய பெண் அனுபவ அழகாய் சொல்வார், என்னை ஆவியிலும் உண்மையிலும் அவர்கள் என்னை தொழுவார்கள். அங்கு எவ்வளவு பெரிய மாற்றம். இதே ஆண்டு இதோ நம்ம மத்தியில கண்களை மூடுவோம். அற்புதமான வேலைக்காய் நன்றி செல்வோம். நன்றி. இன்னைக்கு நாம அவரை அண்டி வந்திருக்கிறோம். பல இடங்களிலிருந்து நீங்கள் அத்தனை பேருமாக இந்த ஆண்டவரின் பாதத்தண்டையிலே வந்து குழுமி இருக்கிறீர்கள். இந்த ஒரு மாதத்தை, இந்த ஜூலை மாதத்தை இயேசுடைய திரு உடல் திரு ரத்த நாளாக மாதமாக அறிவித்திருக்கிறாங்க. The most precious blood of Jesus. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் சுகம் அளிக்க கூடியது. இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்க கூடியது. நமக்காக விலை மதிக்க முடியாத திரு ரத்தத்தை ஆண்டவர் இயேசு கல்வாரியிலே நமக்காக சிந்தினார். உங்களுடைய ஜெபம் இப்படியா இருக்கும். ஒவ்வொரு முறை நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே கல்வாரி சிந்தி அந்த திரு ரத்தத்தை எங்கள் மீது ஒரு துளி ஊற்றும் ஆண்டவரே. எங்கள் உச்சம் தரைந்து உள்ளம் கால் வரை இருக்கிற அத்தனை விதமான வழிகள், நோய்கள், பாரங்கள், வேதனைகள், பாவங்கள் அனைத்தையும் கரைத்து எங்களை சுத்திகரிங்க, எங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்க. கொடுங்க. அற்புதமான வேலைக்காய் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே சமூகத்தில் எங்களை முகமுகமாய் காணக்கூடிய வாய்ப்பை தந்திருங்க. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிங்க இயேசுவே. ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. எத்தனை எத்தனை நன்மைகள். இன்னைக்கு மனிதர்கள் தீமை செய்கிறார்கள்,
அவன் எனக்கு தீமை செஞ்சா நான் தீமை செய்கிறேன். அவன் எனக்கு கோபம் கொண்டா நான் அவனுக்கு கோபம் கொள்றேன். அவன் என்ன பழி வாங்கினா நான் திருப்பி பழி வாங்குறேன். ஆனா இந்த ஆண்டவர் இவர் பழி வாங்கும் கடவுள் அல்ல, மாறாக பரி உள்ள கடவுள். இவர் கோபம் கொண்டாலும் கூட அக்கறையும் அன்பும் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தெய்வம். இவர் உண்மையின் கடவுள், நீதியின் கடவுள், இரக்கத்தின் கடவுள், அன்பின் கடவுள், பரிவின் கடவுள், பாசத்தின் கடவுள். அப்படிப்பட்ட அன்புருகன் தெய்வத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வழிபட, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இந்த மாலை ஆராதனை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அமைய அவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியல, நான் உன் பாதத்தை வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை கழுவுங்க ஆண்டவர், என்னை பரிசுத்தப்படுங்க, என் இதயத்தினுடைய வேதனைகளை அகற்றுங்க, என் உடலில் இருக்கிற அத்தனை விதமான உடல் வாதைகள், என் சிந்தனையில் இருக்கிற பல நினைவுகள், என் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற பல நினைவுகள், பல காயங்கள், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் போட்டு நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் பாதத்தில் வந்துடுறேன். அப்பா, என்னை இந்த நாளில் என்னை உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்ன ட்ரூத் will set you free என்று சொன்ன என் தெய்வமே, இதோ வந்திருக்கும் பிள்ளைகளை இந்த இரவில் நிறைவாக ஆசுவர், அவர்கள் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஏந்தி கொள்ளும். அந்த வார்த்தை உங்களுக்கு நலம் அளிக்கும் என்று சொன்னீரேன். பச்சிலையோ மருந்தோ உங்களுக்கு சுகம் தராது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சுகம் அளிக்கும் என்று சொன்னீரேன். நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின் வழியா, உமது பிரசத்தின் வழியா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதி. கரங்களை நெஞ்சுக்கு நேராக ஒப்பு கொடுங்க, வச்சுங்க, கால்களை மூடுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே உன்னதர், இயேசுவே உயிருள்ளவர், இயேசுவே வாழ்வு, இயேசுவே வழி, இயேசுவே எல்லாம், இயேசுவே எல்லாம். என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, என் கிருபை உனக்கு போதும். என்னுடைய வலுவின் உனது வலுவின் மேல எனது வல்லமை சிறந்தோங்கும் என்று செய்த தெய்வம் மீது நமக்கு வல்லமையும் சக்தியும் ஆற்றலையும் தர இறங்கு. ஒப்பு கொடுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நாளுக்காய் நன்றி, நேரத்திற்காய் நன்றி, தெய்வீக பிரசனத்துக்காய் நன்றி. எங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. உமது ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்து மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. வாழ்க, அனைவரும் அமருவோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட 2 வாசகங்களை கொண்டு ஒரு சிறிய சிந்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். வழக்கமாக நம்முடைய வாழ்வில் நீங்க பார்த்தீங்கன்னா, அனைவருமே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை நாம் விரும்புகிறது நடக்கணும், நல்ல செய்தியை மட்டும் நாம கேட்கணும். இதுதான் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிறது. இப்போ தேவையில்லா ஒருத்தர் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப தங்கமானவங்க, உங்கள் சொந்தக்காரர், உங்கள் கூட பழகினவங்க, இந்த ஆலயத்தில் இருப்பவங்க, யாரோ உங்களை பற்றி நல்ல விஷயங்களை பேசிக்கிற போது நமக்கு செவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே நம்ம கூடவே இருந்தவங்க, பொம்பளையா இவன் இருக்கானே சும்மா நல்லா அப்படி என்று தேவையில்லாத விஷயங்கள், நாம் விரும்பாத செய்திகள், விரும்பாத காரியங்கள் நமக்கு வருகிற போது நம்ம அதை எப்படி ஏற்றுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் அதை நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனம் விரும்புவதில்லை. வசனம் மிளகாய் சொல்கிறது, ஆண்டவர் சொல்றார், உன் மனம் விரும்புவதை, திருப்பாடு 20 வாசிக்க 24 நினைக்கிறேன், உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு அருளுவேன் சொல்றார். சில நேரங்கள் நம்ம மனம் விரும்பாத இது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு பரவலாக எல்லா இடங்களும் இருக்கு. ஆஃபீஸில் இருக்கு, வீட்டில் இருக்கு, உறவுகளில் இருக்கு, இது மாதிரியான ஆலயங்கள் இருக்கு, அன்பியத்தில் இருக்கு. நம்ம பல நிலைகளில் பார்த்தோம்னா எல்லாருடையுமே வாழ்விலும் இப்படியான செய்திகள் நம்ம வந்தடையும். நான் சொன்னேன், இப்போ ஃபாதர் ரொம்ப நல்லது, வாங்க ரொம்ப நேரம் பூசை வைக்கிறார், என்ன சீக்கிரம் முடிக்க மாட்டேன் சார், மொக்கையா போகிறார். இதை நம்ம காதிக்கும் போது யார் சொன்னா, அவங்களா என் முன்னாடி நல்லா பேசுகிறவங்க பின்னாடி பேசுகிறாங்க, வட்டம் வச்சுக்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு விதமான சலனம்,
சலசலப்பு ஏற்படும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, விளையாட்டுக்கு சொல்கிறேன், நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்ம அவங்களை என்ன பண்ணுவோம்னா, அப்படிப்பட்டவங்கள நம்ம சில நேரங்கள் அந்த விஷயங்களையோ அந்த மனிதரையோ நம்ம வந்து கண்டு கொள்ளாமை சொல்கிறாங்க. சில கண்டுக்க மாட்டோம். ஓ இவரா, எனக்கு தெரியும் இவர் ரொம்ப ஓவராக பேச, வாங்க நல்லா இருக்கீங்களா. சில நேரம் நம்ம உதாசனப்படுத்துவோம் அவங்கள. நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறது உண்மையாக போய் உதாசனம் நம்ம வந்து மைண்ட் பண்ண மாட்டோம். இங்கிலீஷை மைண்ட் பண்ண மாட்டோம். அவங்கள சும்மா எவ்வளோ பண்ணிட்டேன், வாங்கி சாப்பிட்டு குறையாக சொல்லிட்டு இருக்கா, இவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது அப்படின்னு சில பேர் கண்டுக்கூடாது. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட். அதாவது நம்ம சில பேரை அவங்க மனுஷனே மதிக்க மாட்டாங்க. நல்லா தான் பழகிருப்பீங்கன்னா, முதல் மாதிரிலாம் இப்போ ஃபோன் பண்ண மாட்டேறீங்க, ஏன் முதல் மாதிரிலாம் என்கிட்ட பேசாமல், ரொம்ப பிஸியாக இருக்கேன், நிறைய வேலை இருக்குது, நான் டைம் இல்லை அப்படிலாம் இன்றைக்கி நம்ம சொல்லி அவங்கள என்ன பண்ணுவோம் அவாய்ட் பண்ணுவோம். வெரி குட். அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க செய்கிற சில விஷயங்கள், அவங்க வழியாக வருகிற நம்ம செய்திகள் நம்ம விரும்பத்தக்கவையாக நமக்கு இல்லை. அவன் இன்னைக்கு சொல்கிறாங்க, இந்த இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் வந்து பொதுவாகவே பரவலாகவே இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய உறவுகளில் இப்போ ரொம்ப அப்படி நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருப்போம், ஒரு குறிப்பிட்ட விஷயம் நமக்கு மனம் கசப்பு, நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல, பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கிடுவோம். இனி அவங்ககிட்ட போயிட்டு அடிக்கடி போய் அந்த வீட்டில் சாப்பிடுவோம், ஃபோன் பண்ணுவோம், ஒன்றா சேர்ந்துருப்போம். இப்போ கொஞ்சம் டைம் இல்லை, பிஸியாக இருக்கேன், குழந்தை, அந்த வேலை இந்த வேலை, நாமளே நிறைய எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லிட்டு நேராக பார்த்தா கூட அவங்க வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நேரங்களில் நம்முடைய பிஹேவியர் சேஞ்சஸ், நம்முடைய நடைமுறையில் ஏற்படுகிற மாற்றங்கள். இது நல்லதா கெட்டதா அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு இதை பற்றி தான் பேச போகிறேன். சாபம் வரம். கண்டுகொள்ளாமை என்பது சாபம், கண்டுகொள்ளாமை என்பது வரம். முதல்ல சாபத்தை பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு அவன் கேட்ட இந்த முதல் வாசகம் உங்களுக்கு ஒரு பின்னணியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இஸ்ராயேல் மக்கள் எத்தனை குலம்? 12 குலம். சரியா? 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் 12 குலங்கள். அது டீட்டெயிலாக போக வேணாம். 12 குலங்கள் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 குலம், யூதா குலம், பெஞ்சமின் குலம். இஸ்ராயேல் 2ஆக பிரிக்கிறாங்க, வடநாடு, தென்னாடு. இந்த 2 குலங்கள் சேர்ந்தது தான் நான் சொன்ன இந்த பெஞ்சமின் குலமும் யூதா அப்படி ஒரு குலமும் சேர்ந்து ஒரு நாடு பிரிக்கிறாங்க. நம்ம எப்படி இப்போ சவுத்து நார்த்துன்ற மாதிரி பிரிக்கும் போது இது வந்து தென்னாடு அப்படின்னு சொல்லி யூதேயா அப்படி ஒரு நாடு சொல்கிறாங்க. இது வரலாற்று இஸ்ராயலுடைய வாழ்வில். இந்த பக்கம் பார்த்தா மற்ற 10 குலங்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ராயல் அப்படி என்று இஸ்ராயல் நாடு அப்படி ஒரு நாடு பிரிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாலமோனுக்கு தாவீது அவருடைய வழிமரபினர், நான் சொன்ன பெஞ்சமின், அந்த யூதா நாட்டை வந்து இவரே ஆண்டு இருக்கார். தாவீதே வந்து யூதா நாட்டை ஆண்டு இருக்கா. அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் ஆள்றான் சாலமோன். அதுக்கப்புறம் அவருடைய வழிமரபினர் அந்த தென்னாடு யூதா நாடை அவங்க வந்து ஆண்டு கொண்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 குலங்கள். தடியெடுத்தவன் தண்டல்காரன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் இப்போ நம்ம 10 பேர் இருக்கோம், ஒரே இப்போ நிறைய வீடுகளில் இங்கே பிரச்சனை. என்ன பிரச்சனை? நில பிரச்சனை. எனக்கு இவ்வளோ, உனக்கு எவ்வளோ, போய் 10 பேர் 5 பேரும் சமரசமாக பேசிக்காமல் சண்டை போட்டு கேஸு கொடுத்து அவன் லாயர் நல்லா பணம் சாப்பிட்டு இவன் கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பிங்க ஒற்றுமை இல்லாமல் அந்த லேண்டை வந்து வேற எவனும் அபகரிச்சு போகிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10 பேருமே அவங்களுக்குள்ள பயங்கர போட்டி. நீ யார், நான் யார், நீ நடத்தணுமா அப்படி என்று நீங்கள் ஒரு நீண்ட வரலாறுக்கு உள்ளே போக வேண்டாம். பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே அடிச்சு கொண்டதுனால இவரை யார் பலசாலி அவன் ஆள்றான், அவனை அடிச்சு போட்டு இன்னொருத்தான் ஆள்றான். பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இஸ்ராயல் நாட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனை எங்கே ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்கணும், இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இந்த மக்கள் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 12 குலத்தையும் கொட்டி கொண்டு வந்தது கடவுள், யாவே கடவுள். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ராயல் 10 குலங்களை சேர்ந்து பல மக்கள் ஆள்றதால அவங்க வந்து இந்த உண்மை கடவுளை விட்டு பாகால் தெய்வத்தை வழிபடுகிறான். கடவுளுடைய கட்டளைகளை மறக்கிறான். உங்களுக்கு தெரியுதெல்லாம். ஆகவே கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, கோபம் கொள்கிறார். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போன வாரம் நம்ம கேட்ட ஆமோஸ் இறை வாக்கு அனுப்புகிறார். அதை தொடர்ந்து நம்ம ஓசையா இன்னைக்கு கேட்ட முதல் ஓசையா என்ற இறை வாக்கு அனுப்பி, டேய் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, நீங்கள் சொல்லுங்க, டே எத்தனை முறைடா சொல்கிறது உங்கள்கிட்ட, ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இறை வாக்குன்னு அனுப்புகிறாங்க. நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், எதை பற்றி பேசி கொண்டு இருந்தேன், எதை பற்றி பேசினேன், முதல் டாபிக் என்ன, கண்டு கொள்ளாமை. எல்லாம் தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தனுக்கு அடி தான் விடணும். அப்பதான் சாபமா வரமா? சாபம்.
நீங்கள் பாருங்களேன், இவர் அனுப்புகிறாரு. இப்போ நீங்களும் சொல்லுவீங்க, பாங்க சாமா 10 முறை ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. எத்தனை முறை போகுது, அவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டான். சும்மா அவனை போய் நம்ம தொல்லை பண்ண கண்டுக்க விட்டுருங்க, செம்ம நம்ம போய் உதவி செய்யணுமா அப்படின்னு நிறைய நேரத்தில் இவர் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணுறான், இந்த 10 குலம், நீ யாரா எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு எங்களுக்கு தெரியும் சொல்லுவான், ரொம்ப பெரிய ஆள் எனக்கே வா. அது பார்த்தீங்கன்னா இந்த இறைய வாக்கினர்களை அப்படி மதிக்கவே இல்லை. அங்கே சொன்ன வார்த்தைகளை அவங்க கேட்கவே இல்லை. நீ வான்னு சொல்லிட்டு போ. இப்போ சொல்லுவேன், டீச்சர் சொல்லு, உங்கள் கடமை சொல்லுங்க, எக்ஸாம்னு பார்த்துக்கிறேன். இந்த அப்பா அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா சொல்லியிருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி. இந்த இஸ்ராயேல் குலம், இந்த 10 குலம் வந்து கண்டுக்கவே இல்லை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு, நீங்கள் படித்தா டைம் இருக்காது. அசிரியர்கள், பாபிலோருக்கு இப்படிலாம் வந்து அடிமைகளாக இவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். பலவிதமான சாபங்களுக்கு உள்ளானார்கள், பலவிதமான இடர்பாடுகளுக்கு உள்ள. ஏன்னா ஆண்டவர் அனுப்பிய இறைவாக்கினர் அவங்க சொல்கிறான் பாருங்க, கோதுமை முற்றி போயிடுச்சு, ஆனால் அதை நீ சாப்பிட போகிறதில்லை. நீங்கள் காற்றை பிடித்து விதைப்பவர்கள். காற்றை பிடிக்க முடியுமா கையில்? அப்போ அவங்க எண்ணங்கள் எப்படி இந்த பாருங்க, அப்போ எவ்வளோ வார்த்தைகள் வந்து எவ்வளோ விஷயம் பாருங்களேன். வாயிருந்தும் பேசவில்லை, கார்ந்திருந்தும் கேட்கவில்லை. அப்போது அவ்வளோ வந்து கடவுளை விட்டு சொன்னதை கண்டுக்கவே இல்லை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்க, கண்டு கொள்ளாம, இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட். அதோட விளைவு நீங்க பார்த்தீங்கன்னா பல இன்னல்களுக்கு, பல வாதைகளுக்கு இந்த இஸ்ராயேல் மக்கள் பாதிக்கப்பட்டார். அதுதான் வந்து தொடர்ந்து இந்த முதல் வாசகத்துல நீங்க நாம கேட்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த கண்டுகொள்ளாமை, உதாசீனம், நான் சொன்ன இந்த முதல் பகுதி மக்கள், நீங்களும் நானும் கூட அதில் இருக்கான். அவர் என்ன சொல்றது, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் பார்க்காததா, நாங்கள் செய்யாததா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். கொட்டி உட்கார வச்சு எதை அடி வாங்கும் போது தான் தெரியுது. ஐயோ பாருங்க, அவங்க அடிமைத்தனத்தில் வீட்டை விட்டு, சாப்பாடை விட்டு 137 திருப்பாடு. ஐயோ பாபிலோனின் கரங்களில், பாபிலோனின் ஆற்றங்கரையில் அமர்ந்து நாங்கள் அழுதோம். இந்த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோனுடைய பாடலப்பா, எப்படிலாம் அங்கே இருந்தோம் நாங்கள், அந்த ஊரில் எப்படி இருந்தோம், இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கும், எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்ட மாதிரி அப்போ அழுகுறான் பாருங்க. அதுதான் எனக்கு வாசகம் சொல்லுது, கண்டு கொள்ளாம சாபமாக மாறியது. நச்செய்திக்கு வந்துடலாம். இயேசு நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு இப்படிதான் உங்களுக்கு முன்பாக நான் கண் முன்பாக காட்ட ஆசைப்படுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வைத்த ஆங்கில பிரசங்கத்தில் அப்படிதான் சொன்னேன். இதை ஒரு மனிதர் எப்படியானவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 24ஆம் வாசத்தை நான் சொல்றேன். அவர் மற்ற போதகரை போல அல்ல, அதிகாரத்தோடு அடிச்சு பேசினார். அவருடைய பேச்சை கேட்டோனே அப்படியே எல்லாம் அசந்துட்டான். இன்னைக்கு நம்ம கேட்ட பேய்கள் அலறி அடித்து கொண்டு ஓடியது, பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றார்கள், முடக்குவாதம் மூட்டவர்கள் எழுந்து நடந்தார்கள், தொழுநோயாளர்கள் அந்த சதைகள் எல்லாம் உருகி நாத்தம் அடித்து போனவர்களை சுகப்படுத்தினார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். இந்த 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் உட்பட்ட பெண்ணை குணமாக்கினார், இறந்து போன ஜெய்ரூசுடைய மகளை தொட்டு சுகமாக்கி. நீங்க பாருங்க, இதுதான் இயேசுடைய பிக்சர். ஆனா இவன் என்ன சொல்றான், இன்னைக்கு அவன் கேட்ட வசனம் என்ன, எதை சொன்னா, அவர் என்ன சொன்னாங்க, இயேசுவை யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்? பேய்களின் தலைவன், பேய்களின் தலைவனாக பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓடு. இன்னைக்கு பிளாக் மேஜிக் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறான் நிறைய பேர். மேஜிக்லாம் கேள்வி, இப்போ நிறைய இப்போ வீடியோலாம் போகிறான், சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்படியே மறைஞ்சு போகிறான். ரொம்ப அமெரிக்காலெலாம் பயங்கரம் போகிறான், அடிக்கடி பார்ப்பது உண்டு, செம்மையாக பண்ணுறாங்க. அதில் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ வந்து பிளாக் மேஜிக் தெரியுமா, அந்த வைப்பாங்களே அதை வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்னது, ஏன் உடம்பு சரியில்லை, உங்களுக்கு யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க, தகடு வச்சிருக்காங்க, உங்க வீட்டில் நீங்க தோண்டி பாருங்க, நீங்க முட்டையை வச்சிருப்பாங்க, அந்த முட்டை மேல ஏதோ வச்சிருப்பாங்க, அந்த மஞ்சள் கயிறு, அந்த எலுமிச்சப்பழம், இப்படி என்று பல பேர் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் பல பேர் நம்புறோம். அதை விட்டுடும், நம்ம உள்ள போய் வேணாம். அப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இயேசு அவருக்கு வல்லமெல்லாம் இல்லைங்க, அதனால சும்மாங்க பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகாமல அபாண்டமாக ஒரு குற்றம் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ நீங்கள் நல்லது செய்கிறீங்க, ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல அவனை போய் சண்டை போடுவீங்களா?
வாயா வேலையா பாரியா சில நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னடா நம்ம கூடவே இருந்தவங்க, நம்மளை பார்த்தவங்க, நம்மளோட பழகுங்க, அவங்களே நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்ற வருத்தம் நமக்கு இருக்குமா இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இயேசு இப்படி தான் பார்க்கிறேன். அவர் மீது அபாண்டமாக சுமத்துறான். ஆனால் அவர் செய்த வல்ல செயல்கள், அதான் நீங்கள் வசனம் அழகாக சொல்ல பாருங்களேன். அவரால் அங்கு வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை, காரணம் அவரிடம் நம்பிக்கையின்மை சொல்றார். ஆனால் இன்னைக்கு நான் கேட்டேன் இந்த நற்செய்தி பாசம் இரண்டாவது பகுதி ரொம்ப அழகான பகுதி. முதல் பகுதி தான் அவங்க அவரை வந்து விமர்சிக்கிறாங்க, அவர் மீது குற்றம் சுமத்துறாங்க, பேய்களின் தலைமையை கொண்டு பேய்கடியை ஓட்டுக்கிறான். ஆனால் இயேசு ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டோங்களே, அவங்க என் மேலே அபானம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நொந்து நூலாய்க்கு நூடுல்ஸ் மாதிரி உட்கார்ந்தாரா? வசனம் அழகாய், அவர் ஊர்கள் சிற்றூர்கள் எங்கும் சென்றார், அனைவருக்கும் நன்மை செய்தார். திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டார் தன் வேலையை. அவர் நோய்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், அத்தனை மீதும் பரிவு கொண்டார், அவர்கள் மீது அக்கறை கொண்டார். இதுதான் வந்து வரம். அது சாபம். இவர் வந்து அவங்க சொன்னதை சட்டை பண்ணவே இல்லை. அவங்க அந்த இவங்களுடைய என்ன சொல்லுவாங்க கண்டுகொள்ளாமை, இவங்க வந்து நம்ம மேலே ரொம்ப நெகட்டிவா ஏசு அதை ரொம்ப பெருசாகவே எடுத்துக்கல, சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. எனக்கு நீங்கள் நான் நம்முடைய வாழ்வில் எனக்கு இது எங்கே வரும் சொன்னால், எனக்கு இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஓன்லி இன்டிஃபரன்ஸ். எனக்கு புரியவே இல்லை கான்செப்ட் நான் படித்தப்போ. ஓன்லி இன்டிஃபரன்ஸ் யாரால முடியும்? நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன், இப்போ நம்பலாம், இப்போ நம்ம ஒத்து புகழ்கிற போது செம்ம ஃபாதர் வேற லெவல் ஃபாதர், வெத்து ஃபாதர் வேலைக்கே பண்ண ஃபாதர் தண்டம் எப்போ போகிறா கேளுங்க அமுச்சு விட்லாம் இங்கேருந்து. ஐயோ இவங்களா எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நமக்கு வருத்தம் இருக்கும் பாருங்களேன். அப்புறம் ரெண்டு ஆப்ஷன், ஒன்று புகழ்ச்சி, ஒன்று இகழ்ச்சி. புகழ்கிற போது நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம், இகழ்கிற போது நாம் மிகுந்த மனம் வருத்தம். அது ரொம்ப சீரியஸாக நம்ம டேக் இன் டு ஹார்ட். ஆனால் இந்த ஓலி இன்டிஃபரன்ஸ் யாரால முடியும்? நாங்கள் இயேசுவை இங்கே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். முதிர்ச்சியானவர்கள் ஆன்மீகத்தில் பல நாட்கள், பல இரவுகள், பல மணி நேரங்கள் இவர் தந்தையோடு உறவில் இருந்தார் என்று விபிலியன் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுது. அப்போ இப்படியான விமர்சனங்கள், இப்படியான அடி தூக்கி மூஞ்சில கறி பூசுறாங்க, கழுவி ஊத்துறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஐயோ அப்பா இது மக்களா, இது என்ன ஃப்ரெண்ட்ஸா, தேவையில்லை அப்படியே ஒதுங்கி போயிடுவோம். அவங்க உறவு வச்சுக்காம எதுவுமே செய்யாம எனக்கு நம்ம ஏன் மம்பு அந்த வேலையை பார்த்து போலாம் அப்படின்னு. இங்க பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி ஆன்மீகவாதிகள் அவர்களுக்கு எப்படி சவுக்கடி கொடுக்குறாங்கன்னா, அவங்க தீமை செய்கிறார்கள். ஆனா இவர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? தீமை செஞ்சாரா? நன்மை செய்கிறார். இன்னைக்கு இயேசு நமக்கு தருகிற அற்புதமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நான் வந்து முதிர்ச்சி, ஆன்மீக முதிர்ச்சி இதெல்லாம் வர தட்டிட்டு போய் நாங்கள் பார்க்காததா அப்படின்னு நம்ம சொல்ல மாதிரி வடிவ சொல்ல, நாங்கள் பார்க்காததா நாங்கள் பார்க்க. இயேசு ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் செய்தார். நம்ம இதை கற்றுக்கொள்ள வேண்டியது தான். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் ஊற்றி தூற்றட்டும் நான் சொல்ல, இவர் சொல்றார், திருவள்ளுவர் சொல்றார், நாம் யார், நாம் என்ன செய்தே நமக்கு மட்டுமே தெரியும். அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் யோசிப்பாங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இப்படியான மனிதர்களை நீங்கள் நிறைய காணும். நிறைய நீங்கள் ஒதுங்கி போவீங்க. இல்லைன்னா சொன்ன சாபமாக இந்த கண்டு கொள்ளாமை மிகப்பெரிய சாபமாக மாறி போச்சு. ஆனால் இன்னைக்கு அதே கண்டு கொள்ளாமை இயேசுடைய வாழ்வில் மிகப்பெரிய வரமாக மாறி, அவர் இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க அவரை வந்து உசிப்பு விட்டாங்களோ, அவங்கள கிண்டல் பண்ணாங்களோ, அவங்கள அவமானப்படுத்தினாங்களோ, அவ்வளவுக்காலும் அவர் நன்மை செய்ய ஆரம்பித்தார். கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்வில் நான் சொன்ன இந்த அனுபவங்கள், மனிதர்கள், நிகழ்வுகள், செய்திகள், ஏன் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட நெருங்கிய பழங்கினவர்கள் கூட நமக்கு இப்படியான ஏதாவது ஒரு காரியம், நீங்கள் நான் கூட அந்த இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட், நான் சொன்ன மாதிரி கண்டு கொள்ளாமை, உதாசீனத்தை நம்ம பண்ணியிருப்போம். அது நமக்கு பல நேரங்களில் நம்ம ஏன் பண்ணோம் தெரியல. இன்னைக்கு நிறைய நேரங்கள் தனிமை விடப்பட்டு இருக்கிறோம். உறவே வேணா, ஒட்டே வேணா என்று வாழ்கிறோம். இன்னும் அந்த கனல் நம்ம அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சிட்டான் அப்படின்னு மனதுக்குள்ளே வெந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்ககிட்ட நம்ம பேச்சுவார்த்தை இல்லை, அவங்ககிட்ட நம்ம எதுவும் பண்ணலை. ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பை நமக்குள் ஏற்படுத்துகிறார். ஆனால் இயேசுவை போல அதை நாம் என்ன பண்ணணும்னா நன்மை பயக்கக்கூடிய விஷயமாய் மாறும். ஓலி இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட். அது நமக்கு சாபமாக அல்ல, வரமாக மாறி நம்ம வாழ்வை மாற்றக்கூடிய காரியங்களை
இயேசுவை போல தொடர்ந்து சாகிறவரை சாகும் தருவாயில் கூட ஆண்டவர் நன்மையே செய்தார். அந்த காது வெட்டப்பட்ட போது கூட மால்கோஸ் அவன் காதை அவர் ஒட்ட வைக்கிற நிகழ்ச்சி யோவான் மிக அழகாய் பதிவு செய்கிறான். அந்த ரத்தமும் தண்ணீரும் கூட வழிந்து விடும்போது சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. அவன் அந்த விழாவில் குத்திய போது அந்த தெரித்த அந்த ரத்தமும் தண்ணீரும் அந்த காவலன் அந்த சோல்ஜர் மேலே பட்டபோது அவன் கண் பார்வை குறைவால் இருந்தான். அவன் கண் முழுவதும் நலம் பெற்றது. பாருங்க, செத்தும் கொடுத்தான் சீராக்காதை சொல்வது போல இயேசு தன் வாழ்வில் எப்போதும் நன்மை செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை கூட யோசிப்போம். ஆண்டவரே, நிறைய நன்மை செய்வது போல நானும் கூட அந்த ஆன்மீக வாழ்வில் முதிர்ச்சியும் போற்றுகிற போது அதை நான் அப்படியே பறக்காம எகழ்கிற போது அப்படியே நான் விழுந்து விழாமல் முதிர்ச்சி ஆன்மீக முதிர்ச்சி உள்ள நான் வாழ வரம் தாங்க அப்படின்னு சொல்லி இந்த அருமையான பாடலை என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம பாடி ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உன் நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம், நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசனி அரைத்தீரே, தள்ளப்பட்டேன் நேசனி அரைத்தீரே, கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தனி தேற்றினே, கர்த்தனி தேற்றினே. என் இயேசு ராஜாவுக்கு இயேசு ராஜாவுக்கு
நன்மை செய்பவர். நான் சொன்ன நிறைய நெருடர்கள், நிறைய கவலைகள், நிறைய மனபாரங்கள் நமக்கு இருக்கலாம். நிறைய பேர் நமக்கு இப்படியான பல காரியங்கள் செய்திருக்கலாம். நீங்களும் நானும் கூட இப்படியான இன்டிஃபரண்ட் ஆக அக்கறையின்மையால், கண்டுகொள்மையால், இல்லாமையால் உதாசீனமாக பலரை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இது ஆண்டவர் அது நமக்கு சாபமாக மாறி இருக்கிறார். இதோ இந்த நாளில் ஆண்டவர் இயேசு மிகப்பெரிய ஒரு மாதிரியாக அதை வரமாக மாற்றக்கூடிய அருளை நமக்கு தந்திருக்கிறார். முதிர்ச்சி உள்ளவர்களா, ஆன்மீக முதிர்ச்சி பெற்றவர்களா, அனைவரையும் வெறுக்காமல், நம்ம வெறுப்பவர்களுக்கு கூட அழகாயம் வாசிக்கிறோம். பவுலடியா சொல்லுவாங்க, உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுடைய பகைவருக்கு அன்பு கூறுங்கள் சொல். நமக்கு இப்படியாய் இவை செய்த யாராக இருந்தால் அவர்களுக்கு நன்மையின் வழியாக சவுக்கடிக்கக்கூடியவர்களா, நன்மையின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நல்ல காரியங்கள் வழியாக கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள அற்புதமான வாழ்வை வாழ அருள் வேண்டி ஒப்பு கொடுத்து ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். மாண்பு கீதத்தை பாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருபாலினை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடன் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பேருபிரனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராங்க. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம்.
கடந்த 2-3 வாரங்களுக்கு மேலாக ஒரு அம்மா என்னை பார்க்க வராங்க. வயதானவர்கள், திருவேற்காடு. அந்த அம்மா வந்து ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து என்ன சொல்லுவாங்க, பத நடக்கவே முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குது, பயங்கர கால் வலிக்குது. நான் நினச்சிப்பேன், நான் டாக்டரா அப்படின்னு. நான் வழக்கமாக என்னிடம் வருபவருக்கு நிறைய விஷயம், வீடு பக்கத்தில் ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அழுவாங்க. அப்போ நான் சொன்னேன் அந்த அம்மாட்ட, நீங்கள் வந்து வழக்கமாக நான் நிறைய பேரை சொல்கிறது தான் 5 வாரங்கள் அல்லது ஒரு 7 வாரங்கள் 9 வாரங்கள் அந்தோனியார்கிட்ட வேண்டிங்க. செவ்வாய்க்கிழமை வந்து அந்த அந்தோனியாருக்கு மெழுகுத்திரி ஏற்றி ஜெபம் சொல்லுங்கள், சுற்றி வாங்க, அல்லது அந்தோனியார் முன்னாடி உட்காந்து அந்த ஜெபத்தை செபியுங்க. முடிஞ்சால் காலையில் கூட நீங்கள் ஒரு உபவாசம் இருந்து திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை பெற்றுக்கொள்ள, இப்படி நான் வழக்கமாக நிறைய பேர் சொல்லுறது தான். அப்போ இன்னைக்கு காலையில் அந்த அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. முகத்தில் ஒரு மலர்ச்சி, சந்தோஷம். சாமி, நீங்கள் சொன்னீங்க 4 வாரம் தான் வந்தேன், 5ஆவது வாரத்துக்குள்ளவே பார்த்தீங்கன்னா என் காலில் இருந்த வலியெல்லாம் சுகமாயிடுச்சு, நாங்கள் கரவொலி கொடுக்கலாம். அது நான் சொல்கிற மாதிரி அந்த அம்மா மீன் சொன்னால் பார்த்தா என் வீட்டாண்ட அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நீ கவலைப்பட, இன்னும் நீங்கள் 4 வாரம் தான் வந்திருக்கீங்க, இது 5ஆவது வாரம், 9 வாரம் 7 வாரம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வாங்க, அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்னேன். அது இன்றைக்கி நான் மீண்டும் வாங்க சொல்ல விரும்புவது தான், இதுதான் நம்முடைய நம்பிக்கை தான். நான் சொல்லுறதுனால இல்லை, இது என்னுடைய நம்பிக்கை. ஒரு 7 வாரமோ 5 வாரமோ அப்படி சொல்லுங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் அந்த வாரத்தை முடிப்பதற்குள்ளாகவே அது உடல் நலமாக இருக்கலாம், என்னுடைய வேண்டுதலாக இருக்கலாம், அது எனக்கு நிறைவேறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டுமாக நான் சொல்வது நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை தான். நீங்கள் அந்தோனியார் மீது வச்சுக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எனவே மீண்டும் ஒரு முறை நம்ம அந்தோனியார் நிறைய நன்மைகளின் நாயகன் அப்படின்னு நம்ம அவர் சொல்கிறோம். ஆண்டவரே செய்தால் அவரும் செய்தார், தீமையே செய்யலை, நன்மை மட்டும்தான் செஞ்சார். ஆகவே இன்னைக்கு அவரை நம்பி வந்திருக்க நாமும் அவரை தொடர்ந்து தேடி வருவோம், நம்பிக்கையோடு அவரை நாடுவோம், நலம் பெறுவோம். கடைசி பாடலுக்காக எழுந்திருப்போம். என்னை
மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.